அத்வானி அங்கே பொதுக்கூட்டத்துல பேசிட்டு தேர்தல் அப்பதான் இதே மாதிரி மக்களவை தேர்தல் அப்ப பேசிட்டு போன உடனே அங்க வந்துட்டு அடுத்தடுத்து பல இடங்களில் குண்டு வெடித்தது. அதுல பலரும் இறந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அப்புறம் கலவரம் வெடித்தது தெரியும். எப்பொழுதும் போல கலவரத்தில் முஸ்லிம்களுடைய இடங்கள் எல்லாம் தாக்கப்பட்டன, கடைகள் எல்லாம் எரிக்கப்பட்டன, அதெல்லாம் நடந்துச்சு. அதனை தொடர்ந்து நடந்த தேர்தல் என்னாச்சு, பாஜக வெற்றி பெற்றது. நீலகிரி தொகுதி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்துட்டு பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சாங்க. அவங்க எதுக்கு விவசாயிக்க போறாங்க? நிர்மலா சீதாராமன் மழை வந்துட்டு எல்லாமே அடிச்சுட்டு போச்சுன்னா கூட அதுவா பேரிடரா அப்படியா எனக்கு அப்படி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க. அவங்க எந்த பிசினஸ் முக்கியம்? அவங்களுக்கு கார்பரேட் பிசினஸ் முக்கியம். கார்பரேட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு, நான் 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டேன், திருப்பி கட்ட முடியல, அவ்வளவுதானே கூட நான் மோடிஜி கிட்ட சொல்லி தள்ளுபடி பண்ண சொல்றேன், தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனா ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸ்போர்ட், ஒரு டைனி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை எதுவுமே கிடையாது. பல்லடத்துல அப்படியே எங்க பார்த்தாலும் மனித தலைகளாக தெரிந்தன அப்படின்றதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தொழிலாளர்கள் தான். வந்துரு 6 நாள் லீவ் போட்டு அங்க பல்லடத்துக்கு வா, கூட்டத்தில் கலந்துக்கோ, 1000 ரூபாய் உங்களுக்கு தரோம், அதுக்கப்புறம் நீ போயிட்டு உன் வேலையை பாரு, இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாரதிய ஜனதா பயங்கரமா கூட்டம் கூடிச்சு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்கிறது, பூக்களை பூக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. காய்கள் காய்க்கின்றன, எல்லாம் பழுத்து தொங்குகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். சக்திக்கு நம்ம நாட்டில் படுற பாடு எவ்வளவு அப்படின்னு தெரியுமே. வேலையை இழந்து தெருத்தவா நடந்தாங்க, அப்படியே ரோட்டை நடந்து போனாங்களே, ரோட்டை தண்டவாளத்தை நடந்து போனாங்களே, அதுல எவ்வளவு சக்திகளினுடைய கால் தேஞ்சுது. ஏதாவது சொன்னீங்களா? நாக்பூர்ல இருந்து பொம்மைக்கு வந்துட்டு விவசாய பிரச்சனைக்காக நடந்தாங்களா விவசாயிகள்? அப்ப எவ்வளவு சக்திகளினுடைய கால் தேஞ்சு அப்படியே காட்டினாங்க அவங்க. அப்ப ஏதாவது கண்டுகிட்டீங்க நீங்க? ஹத்ராஸ்ல ஒரு பெண் மேல்சாதியினரார் பட்டு கோரமா பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டாரு. ஏதாவது நீங்க அசைஞ்சு கொடுத்தீங்க, அவளை கைது பண்ணீங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு தராத பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க சுடுகாட்டில் எரிச்சிட்டு போயிட்டீங்க. அங்க காஷ்மீர்ல ஒரு சிறுமி, அவர் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் என்ன ஆச்சு? சக்தின்றது, அப்புறம் நாரி சக்தின்றது, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேரி பச்சாவோ மேரி பதாவோன்றது, எல்லாம் புழுகு புழுகு புழுகு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கோவையில் பிரதமர் மோடி நேற்று நடத்திய ரோடு ஷோ, ஒரு 2.5-3 கிலோமீட்டருக்கு அவர் வாகனத்தில் இரு பக்கம் திரண்டு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைத்துக் கொண்டே செல்வார். பாஜகவினர் ஏராளமாக பூக்களை ஏற்பாடு செய்து அந்த காரின் மீது வீசுவார்கள். இது பெங்களூரில் பார்த்திருக்கின்றோம், இன்னும் பல இடங்களிலும் இவ்வாறு நடந்திருக்கிறது. பிறகு சமீபத்தில் ஸ்ரீரங்கத்தில் கூட நடந்தது, எல்லாம் பார்த்தோம். ஆனால் நேற்று என்ன நடந்தது என்றால், இவர்களால் அவர்களே எதிர்பார்த்திருக்கிறார்கள் போதுமான அளவிற்கு மக்கள் வரமாட்டார்கள், எனவே பள்ளி குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அது இன்றைக்கு ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தால், அந்த பிளாட்ஃபார்முடைய அந்த பேரிகேட் போட்டிருக்காங்க, தடுப்பு, அதை ஒட்டி ஒரு வரிசையில் தான் நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர பின்னாடி எல்லாம் காலியா இருக்கு. பின்னாடி வந்துட்டு அதே பாஜகவினர் தான் அங்கிருந்து கூடவே ஓடிட்டு வராங்க. பிரதமர் மோடியினுடைய வாகனம் போது அவங்களும் 2 சைட்ல அப்படியே கூடவே ஓடி வந்து கையாட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது காலியா இருக்குது. இதை தான் எல்லாரும் விவரிச்சாங்க. மோடியினுடைய கோயம்புத்தூர் ரோடு ஷோ இஸ் அ ஃப்ளாப், தோல்வி அடைந்து விட்டது என்று சொன்னார்கள். இதுதான் உண்மை. அவங்களுடைய ஆதரவு வெளிப்பட்ட இடம் இவ்வளவுதான். எந்த இடத்திலும் மக்கள் தருவதில்லை. எல்லா இடத்திலும் காசு கொடுத்து கூட்டி கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை எல்லாம் மலரை தூவ செய்து, அப்படியே மோடியை கண்டவுடன் அவர்களுக்கெல்லாம் பாசம் பொங்கி மோடி 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 என்றெல்லாம் அவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்றெல்லாம் சொல்லித்தான் இவர்கள் மிக பெரிதாக மோடியினுடைய அந்த உருவகம், அதை வந்துட்டு பில்டப் பெருசாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது நேற்று அவர்கள் கவனக்குறைவு அல்லது இவர்கள் ஏற்பாடு செய்த ஆளுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் பணம் கம்மியா என்ன அப்படின்னு தெரியல, நேற்று ஃபிளாப் ஆயிடுச்சு. அது ஃபிளாப் பண்ண உடனேதான் பல விடயங்கள் அதோடு சேர்ந்து வெளியில வந்துச்சு. ஒரு 2.5 கிலோமீட்டரும் மோடியை பார்த்து, ஏன்னா அந்த கோயம்புத்தூர் வந்துட்டு அது முதல்ல சொல்லிடணும், கோயம்புத்தூர் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியான்னு 1998 சொல்லிட்டு இருக்காங்க. 1998 அத்வானி அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு தேர்தல் அப்பதான் இதே மாதிரி மக்களவை தேர்தல் அப்ப பேசிட்டு போன உடனே அங்க வந்துட்டு அடுத்தடுத்து பல இடங்களில் குண்டு வெடித்தது.
அதில் பலரும் இறந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அப்புறம் கலவரம் வெடித்தது தெரியும். எப்பொழுதும் போல கலவரத்தில் முஸ்லீம்களுடைய இடங்கள்லாம் தாக்கப்பட்டன, கடைகள் எல்லாம் எரிக்கப்பட்டன, அதெல்லாம் நடந்துச்சு. அதனை தொடர்ந்து நடந்த தேர்தல் என்னாச்சு, பாஜக வெற்றி பெற்றது. நீலகிரி தொகுதி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்துட்டு பாஜக கூட்டணியில், அதிமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சாங்க. தனிச்சு நின்று ஜெயிக்கல அப்பவும் கூட. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, கோயம்புத்தூர் ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, கோயம்புத்தூர் அதாவது அந்த கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கொங்கு மண்டல கோட்டையில் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் கூட இவங்களால் ஒரு வார்டு ஜெயிக்க முடியல பாஜகவில். ஆனால் சொல்லிக்கிறது என்னவோ வந்துட்டு கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அப்படின்ட்டு. அங்கே ஜெயிச்ச ஒரு ஆள் யார் அப்படின்னோம்னா இந்த வானதி சீனிவாசன். அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு மொடக்குறிச்சியில் சுப்ரக்ஷ்மி ஜெகதீஷில் தோற்கடிச்ச சரஸ்வதி அப்படின்ற பாஜக எம்எல்ஏ. எல்லாம் சொற்ப ஓட்டுகளில் ஜெயிச்சவங்க. 30,000 40,000 ஓட்டுலாம் கிடையாது, ரொம்ப சொற்ப ஓட்டில் ஜெயிச்சவங்க. அது கோயம்புத்தூர் தெற்கில் வானதி ஜெயிச்ச தொகுதியில் என்ன நடந்தது அப்படின்றத வந்துட்டு இன்னும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த பூத் ஏஜென்ட்டு மற்றவங்களுக்குலாம் தெரியும். என்ன காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் எங்கே இருக்காங்க வானதின்னு தெரியல. அப்புறம் அவங்க அப்படியே 4வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு வந்தாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வந்தாங்க. ராத்திரி பார்த்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்படி தான் வந்துச்சு. அது எப்படி திடீர்னு அப்படியே மாறுது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியலை. இவிஎம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அதனால் அவங்க வந்துட்டு ஜெயிச்சிடுறாங்க, முடிஞ்சது. அப்போது இந்த கோயம்புத்தூரும் சரி, கொங்கு மண்டலம் சரி, எங்களுடைய பெல்ட்டு, எங்களுக்கு சாதகமான இடம், எங்களுடைய கோட்டை என்பதெல்லாம் நேற்று வந்துட்டு அப்படியே தகர்த்து எறியப்பட்டது. அப்படியெல்லாம் ஏதும் இல்லை. ரெண்டாவது, நம்ம தொடர்ந்து எப்பொழுதும் கேட்குற கேள்விதான், அப்படி பாசத்தோடு வந்து மோடி மேலே பூக்களை எல்லாம் தூக்கி தூவக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சிட்டாரு தமிழ்நாட்டுக்கு இல்லாட்டி கோயம்புத்தூருக்கு மோடி? மோடியினுடைய கொள்கைகளால், குறிப்பாக கொரோனா அப்போ அவர் செஞ்ச அந்த முடக்கத்தால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டது திருப்பூரிலிருந்து கோயம்புத்தூர் வரை இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான். அங்கே எல்லா விதமான தொழிற்சாலைகளுடைய என்ஜினியரிங் தொழில் இருக்கு, அங்கே பெரிய அளவிற்கு இருக்கு. எல்லாம் சிறு குறு நடுத்தர தொழில்கள். ஜவுளி இருக்கு, ஆயத்த ஆடைகள் இருக்கு, புரியுதுங்களா, பெரிய பெரிய மில்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் எதற்குமே எந்த இடத்திலும் மோடியினுடைய கொள்கைகளோ இல்லை மோடியினுடைய திட்டங்களோ அந்த மக்களுக்கு உதவவே இல்லை, கோயம்புத்தூருக்கு உதவவே இல்லை. ஆனால் சொல்றது என்னன்னா, எங்களுது தான் கோட்டை கோட்டை அப்படிலாம் இவங்க வந்துட்டு பேசிக்க வேண்டியது. எந்த இடத்துலையும் எதையும் செய்யாமல், ஆனால் மோடி வந்தால் மோடி வாழ்க, மோடி வேண்டும், மீண்டும் வேண்டும் மோடி என்றெல்லாம் சொல்லுவார்கள் என்று இவர்களை கதை கட்டிவிட்டு அதற்கு ஆட்களை ஏற்பாடு செய்து 2 பக்கத்தில் நிற்க வச்சு பூக்களை தூவ செய்து மக்களை ஏமாற்ற மேற்கொண்ட முயற்சி நேற்று தோற்றிருக்கிறது. அடுத்தபடியாக அந்த கோயம்புத்தூர் பகுதியே மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டது ஜிஎஸ்டினால. கொங்கு மண்டலம் அந்த பிரச்சனையை எவ்வளோ விவாதங்களில் எடுத்து சொல்லி பார்த்தாங்க. எதுக்கும் வந்துட்டு அவங்க செவி சாய்க்கவே இல்லை. அவங்க எதுக்கு செவி சாய்க்க போகிறாங்க? நிர்மலா சீதாராமன் மழை வந்துட்டு எல்லாமே அடிச்சுட்டு போச்சுனாலும் கூட அதுவா பேரிடரா அப்படியா, எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க. அவங்க எந்த பிஸ்னஸாக முக்கியம்? அவங்களுக்கு கார்பரேட் பிஸ்னஸ் முக்கியம். கார்பரேட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு, நான் 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டேன், திருப்பி கட்ட முடியல, அவ்வளோதானே கூட நான் மோடிஜிக்கிட்ட சொல்லி தள்ளுபடி பண்ண சொல்கிறேன்னு தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஒரு டைனி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, மோடி வந்துட்டு ஒரு 1 கோடி உடனடி கடன் திட்டம் ஒன்று சொன்னார், அறிவிச்சார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் என்ன அப்படின்னா, அது ஒரு தனியார்கிட்ட அந்த லிங்க் போகுது. அந்த தனியார்கிட்ட எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்ட உடனே அவர் ஒரு 1800 ரூபாய் அதுக்கு சார்ஜ் பண்ணுவார். எல்லாம் முடிச்சிட்ட உடனே அவர் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு அனுப்பி வைப்பார். எந்த பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அந்த பேங்க்குக்கு அவர் அனுப்பி வைப்பார். அந்த பேங்க்கு உங்களோட தொடர்பு கொண்டு பேசும். இடையில யார் இவர் அப்படின்னு கேட்டதுக்கு எந்த பதிலுமே இல்லை. ஆனால் ஏகப்பட்ட பல ஆயிரக்கணக்கான ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அந்த 1 கோடி லோனுக்காக இப்படி ஒரு வழியை போய் அவங்க எல்லாரும் காசை எடுத்துட்டு காலியான ஒன்றும் கிடைக்காது. கார்பரேட் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கிடைக்காது. இப்படியெல்லாம் ஏமாற்றிய ஒரு இடத்துல எந்த இண்டஸ்ட்ரி, எந்த தொழிலாளர்கள் இவர்களுக்கு வந்துட்டு வரவேற்பார்கள் நினைத்துப்பார்கள்? அப்புறம் நேற்று இதிலிருந்து வெளியாகி உள்ள இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த பல்லடம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பெரிய கூட்டம் போட்டாங்க இல்லையா, இதே பகுதிகளில் தான் அந்த கொங்கு பகுதிகளில் வந்து வேலை செய்ய வந்தாங்க இல்லையா வடநாட்டு தொழிலாளர்கள், அவங்கள எல்லாம் பேரம் பேசி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டானுங்க எங்கள் பல்லடத்தில்.
ஸோ அவங்களுக்கு அது ஈஸி தான். மோடி ஜெய் ஸ்ரீராம் அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸி தான். அவங்களும் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் அவங்களும் நல்ல எடுத்து கத்திட்டாங்க. ஸோ இந்த பல்லடத்தில் அப்படியே எங்கே பார்த்தாலும் மனித தலைகளாக தெரிந்தன அப்படின்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்கள் தான். வந்துரு, அரை நாள் லீவ் போட்டுரு, அங்கே பல்லடத்துக்கு வா, கூட்டத்தில் கலந்துக்கோ, 1000 ரூபாய் உங்களுக்கு தரோம், அதுக்கப்புறம் நீ போய்ட்டு உன் வேலையை பாரு, இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாரதிய ஜனதா காக்கு பயங்கரமாக கூட்டம் கூடிச்சு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்கிறது, பூக்களை பூக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. காய்கள் காய்க்கின்றன, எல்லாம் பழுத்து தொங்குகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இவ்வளவுதான். நமது கேள்வி மீண்டும் மீண்டும் ஒன்றுதான். ஒரு தலைவருக்கு ஒரு மாநிலம் அல்லது ஒரு பகுதி மக்கள் வரவேற்கிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு அவர் என்ன செய்தார் என்பது முக்கியம். ஏதும் செய்யாமலேயே இவர் வந்துட்டு ஒன்று கத்தி பேசுவார் 1 மணி நேரம். அந்த இன்னைக்கும் பேசியிருக்காரு சேலத்தில். ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வந்துட்டு சக்தியை பற்றி பேசிட்டாரு. ஏன்னா இவர் சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி வந்துட்டு சக்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது ராகுல் காந்தி என்னோடத்தையும் சொன்னார், இந்த ராஜாவினுடைய ஆன்மா அது EVM பெட்டி உள்ள தான் இருக்குது அப்படின்னாரு அவர். அதை பற்றி மோடி மூச்சு விடலை. ஏன்னா அதை மறுக்க முடியாது இல்லையா? அதனால் அதை ஒத்துக்கிட்டது மாதிரி அமைதி காத்தாரு. சக்திக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், சக்தி நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருக்குது, தொட்டு நம்ம சக்தி வழிபாடு தான் பண்ணுறோம், நானே ஒரு சக்தி உபாசகன் தான், அப்படி ஒரே இது பக்திக்கு போயிட்டார் அவர். சக்திக்கு நம்ம நாட்டில் படுற பாடு எவ்வளோ அப்படின்றது தெரியுமே. வேலையை இழந்து தெருத்தவா நடந்தாங்க, அப்படியே ரோட்டில் நடந்து போனாங்களே, ரோட்லேயும் தண்டவாளத்தில் நடந்து போனாங்களே, அதில் எவ்வளோ சக்திகளினுடைய கால் தேஞ்சுது. ஏதாவது சொன்னீங்களா? நாக்பூர்லேருந்து பொம்மாய்க்கு வந்துட்டு விவசாய பிரச்சனைக்காக நடந்தாங்களே விவசாயிகள், அப்போ எவ்வளோ சக்திகளினுடைய கால் தேஞ்சு அப்படியே காட்டினாங்க அவங்க. அப்போ ஏதாவது கண்டுக்கிட்டீங்க நீங்கள்? ஹத்ராஸில் ஒரு பெண் மேல்சாதியினரார் பட்டு கோரமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டாரு. ஏதாவது நீங்கள் அசைஞ்சு கொடுத்தீங்க, அவளை கைது பண்ணீங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு தராத பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சுடுகாட்டில் எரிச்சிட்டு போயிட்டீங்க. அங்கே காஷ்மீரில் ஒரு சிறுமி, அவர் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் என்ன ஆச்சு? சக்தின்றது, அப்புறம் நாரி சக்தின்றது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேரி பச்சாவோ மேரி பதாவோன்றது எல்லாம் புழுகு புழுகு புழுகு. வரலாற்றில் வந்துட்டு இவர் குறி வச்சிருக்கிறாரு. எப்படிங்க நேருவனுடைய பேரெல்லாம் வந்துட்டு பெண்ணுக்கு தளணுன்றதுக்காக இதை வந்து பண்ணிட்டு இருக்காரோ, அதே மாதிரி உலக வரலாற்றில் கோயபெல்ஸ் வந்துட்டு இருந்தாரு, ஆனால் பெரிய புழுக வந்துட்டு மோடி தான் அப்படின்னு அந்த இடத்த அவர் கேப்சர் பண்ண பார்க்குறாரு போல. அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது சேலத்தில் புழுகியது, அது கோயம்புத்தூரில் புழுகியது, இது பல்லட புழுகு, இது தூத்துக்குடி புழுகு, தனித்தனியாக வந்துட்டு பிராண்டு போடணும். இது இங்கே விளைஞ்ச அரிசி, இது இங்கே விளைஞ்ச நெல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மோடி புழுகு ஏரியாவுக்கு ஏரியாவை எப்படி மாறுபடுது. பின்னாடி PhD பண்ணலாம், இதெல்லாம் ஆராய்ச்சி. மோடி வந்தாலும் வரலனாலும் இதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி பொய் சொல்லி தெரியக்கூடிய ஒருவருக்கு மக்கள் எப்படி வரவேற்பு தருவார்கள்? எனவே அண்ணாமலை அவர்களே, முதல்ல நேர்த்தியா இருக்க கத்துக்கங்க. 10 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு கூட சொல்றாரு, பல லட்சக்கணக்கில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு உதவணும். எந்த இடத்துல எந்த ப்ராஜெக்டுக்கு தமிழ்நாட்டில் உதவுனீங்க சொல்லுங்க. பல லட்சக்கணக்கில் எல்லாம் ஓகே, எந்த ப்ராஜெக்டுக்கு கேட்டா 8 வழி சாலை அப்படிங்க. யாருக்காக போட்டது? அதில் என்ன போட்டிருக்கு? எக்கனாமிக் காரிடார்னு போட்டிருக்கு. அது போக்குவரத்துக்காகவே இல்லை. ஆனால் என்ன சொன்னீங்க? 2.25 மணி நேரத்தில் சென்னையில் இருந்துட்டு சேலம் போயிடலாம் நீங்கள். ஆனால் அதற்கானது அது 8 வழிச்சாலை. தட்ஸ் அன் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்லேருந்தே இருக்குது. அப்படிதான், மக்களுக்காக இல்லை. 6 வழிச்சாலை மக்களுக்காக இல்லை, கேஸ் கண்டெய்னர் போகிறதுக்கு. அதனால தான் அந்த வளைவுகளையெல்லாம் நீக்கப்பட்டு பாதையை நேரம் ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா இடத்துலையும். ஸோ மக்களுக்காக இல்லை, நீங்கள் செலவு பண்ணுறதெல்லாம் கார்பரேட்டுகள் முதலீடு செய்து லாபம் பெறுவதற்காக. மிகப்பெரிய அளவிற்கு கார்பரேட்டுக்கு உதவக்கூடிய ஒரு பிரதமர் நீங்கள் தான். அவங்களுக்கான கடனை தள்ளுபடி பண்ணுறது, அவங்களுக்கான வரியை குறைக்கிறது, உங்களுக்கு வந்துட்டு இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பணம் கொடுத்தா அதுக்கும் டாக்ஸ் இல்லை. அதுக்கே ஏன் டாக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்கணும்? கொடு, டாக்ஸ் அது கிடையாது. 80GG 80GGB கிடையாது, முடிஞ்சு போச்சு. சரி, அப்படி ஒரு பத்திரத்தை வாங்குறாங்க, எதுக்கும் GST போட்டு, அதுக்கு GST கிடையாது. சரி, அந்த பணம் வந்து சேருது அரசியல் கட்சிகளுக்கு, அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது.
13A அதுக்கும் விலக்கு. அதையாவது வெளிப்படையா சொன்னீங்களா? இல்ல, அது ரகசியமா வச்சிருந்தீங்க. கடைசியில் அப்பதான் தெரியுது பணத்தை வாங்கிட்டு என்ன கொடுத்தாங்க. வேதாந்தா கிட்ட 400 கோடி வாங்கினாங்களே, என்ன கொடுத்தாங்க. சாண்டியாகோ மார்ட்டின் கிட்ட 1368 கோடி வாங்கினாங்களே, இவங்களும் வாங்கினாங்க, இங்க இருக்கிற திமுக வாங்குச்சு, அவங்க என்ன கொடுத்தாங்க. இப்ப இதுதான் இதுக்கு மேல செய்தி. இந்த ஒரு விடயத்திலேயே உங்களுடைய நேர்மை, ஊழலுக்கு எதிரான உங்களுடைய மனப்பாங்குன்னு நீங்க பெருமை தட்டிக்கிட்டீங்களா, எல்லாமே இப்போ வந்துட்டு இட் இஸ் கிரம்பிளிங், எல்லாம் அப்படியே உதிர்ந்து விடுது. எனவே அண்ணாமலை அவர்களே, தமிழ்நாட்டை ஏமாற்றி ஒரு இடத்துக்கு பாஜகவை கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவை, ஒரு முன்முடிவை, ஒரு இமேஜ் பில்டப் கொடுத்து எதையாவது செஞ்சிடலான்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நினைப்பை கைவிடுங்கள். தமிழ்நாடு ரொம்ப புத்திசாலித்தனமான மாநிலம். இப்போவும் கோயம்புத்தூர் ராலியா பெரிய சக்சஸ் அப்படின்னு வட இந்திய ஊடகங்கள் எழுதிட்டு இருக்குது, பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆலையை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, அந்த வீடியோவை காட்டும் போது நீங்க மோடியை மட்டுமே காட்டிட்டு இருந்தீங்கன்னா அவர் வெறும் ஆட்களே இல்லாத இடத்துல கையசைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. ஒரு சபையை திறந்து வைக்கிறாரு, அந்த சபையில யாருமே இல்லை, ஆனா இவர் கையாட்டிக்கிட்டே போறாரு. அவன் முன்னாடி மட்டும் எடுத்தா பரவாயில்ல, அந்த கேமராமேன் இவர் பாஸ் பண்ணி போயிட்ட உடனே பின்னாடி இருந்து எடுத்துருக்கிறான். அப்பதான் தெரியுது இவர் செவத்தை போட்டு கையாச்சிட்டே போறாரு. விமான நிலையத்தில் இறங்கி ஹெலிகாப்டர்ல இறங்கி வராரு, வந்துட்டு தூரத்தில் அப்படியே கையாட்டுறாரு. அவன் அதே மாதிரி கையாட்டிட்டு பின்னாடி போயிட்டு எடுக்கிறான். முன்னாடி பார்த்தா வரும் அந்த கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அந்த ஏர்ஃபீல்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் தான் இருக்குது, ஒரு பயனும் இல்லை. அட பிரதமர் வந்துருக்காருன்னு ஒரு காக்கா குருவியாவது அந்த பக்கம் பறந்துச்சானா அது கூட இல்லை. அவ்வளவு பற்றி அவர் மேல. ஆனா இவர் கையாட்டுறாரு. நல்ல வேளை கடலுக்கு கீழே போயிட்டு தியானம் பண்ணாரு, அங்க உட்காந்துட்டு இப்படின்னு கையாட்டல. அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். இல்லாட்டி நான் நாட்டுல உலகத்துல என்ன பேர் எடுத்துருவான் பாரு, இப்படியாப்பட்ட பிரதமர்ரா, இந்தியாவில் ஏதோ நம்ம அறிவுச்சுரங்கன்னு நினைச்சிட்டு ஆளெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம், அங்க பாரு ஒரு பிரதமர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற நம்ம பாடு ரொம்ப கேவலமா போயிருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அது வரைக்கும் மோடிக்கு தேங்க்ஸ். எனவே மக்களே, எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை இவர் கடைபிடிக்கிறார் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. கேவலமான பொருளாதார கொள்கை, கேவலமான முடிவுகள் எடுத்து கார்பரேட்டுகளுக்கு உதவுவது, கேவலமான வகையில் எம்எல்ஏக்களை வாங்குவது, ஆட்சிகளை கவிழ்ப்பது, இப்பொழுது கேவலமான வகையில் பரப்புரை, அதுவும் தமிழ்நாட்டில். இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். இந்த வீடியோவை பரவலாக பகிருங்கள். முகத்திரையை எல்லாம் கிழிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம் ஜனநாயகத்தில். அதை நாம் செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.